விஜய் அவர்கள் வந்து பெரியார் வழியில தான் நான் நடக்கிறோம், பெரியார் எந்த தலைவர் ஏற்றாங்களோ அந்த தலைவர் வழியில தான் அந்த தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்றாரு. திராவிடர் கழகம் விஜயை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அதாவது கொள்கையை சொல்லட்டும், யார் வழிங்கிறது அப்புறம். கொள்கை அது இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனா, ஈரோட்டுக்கு போறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போறேன்னு வேற பக்கம் திரும்பிட்டு போனா அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்றாருன்னா, சொல்ற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். கேட்குறவங்களும் அதை பற்றி இவங்க தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே பெரியார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இங்கே சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல. போறாம 5 சிலையை வச்சுருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை? இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ இதுவரையில் இதுதான் என்னுடைய கொள்கைகள். அந்த கொள்கைகளை நடக்க இதுதான் எங்களுடைய போராட்டம். எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறோம், இதுதான் ஜாதி ஒழிப்பு, பெண் அடிமை ஒழிப்பு, சமூக நீதி, இந்த மாதிரி தெளிவாக திராவிட கழகம்னா இந்த கொள்கை, ஆர்எஸ்எஸ்னா அவங்க இந்த கொள்கை அப்படின்னு இதுக்கு நேராக இருந்தாலும் எங்களுக்கு மதவெறியை உண்டாக்குறது தான், இந்துத்துவாவை உண்டாக்குறது தான், இந்து நாடை உண்டாக்குறது தான் அவர் கொள்கை. ஏற்கிறோமா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். அது மாதிரி இதுவரையில் அந்த நபர் நீங்கள் சொல்கிறவர் ஏதாவது கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் அவர் போகிறது அந்த வழியா அல்லது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். ஆமாம் ஆமாம், அதுதான் என்ன அர்த்தம்? இன்னும் முடிவு பண்ணலன்னு அர்த்தம். முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேற எந்த கருத்தும் இல்லை. அதுதான் முக்கியமானது, நேரடியாக அதுதான். அப்புறம் என்ன வேற? இல்லை, நாங்கள் தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்றது. பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பவரம் இல்லை. நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க. அதை கேட்டு நன்றி, வணக்கம். எது நன்றி? அவனுக்கா? அவ்வளவுதான். ஏன் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மற்றவங்களாம் ஏன் கேட்கறது இல்லை? எதிர்கட்சி என்ன, அதாவது என்ன எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210க்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆசைகள் குதிரைகளாகலாம். குதிரைகள் நல்ல குதிரைகளாக இருக்கலாம், நொண்டி குதிரைகளாக இருக்கலாம், சண்டி குதிரைகளாக இருக்கலாம், பொய்க்கால் குதிரைகளாக இருக்கலாம். குதிரைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். குதிரைகள் பல வகை உண்டு. சந்தையிலேயும் அல்லது சந்தைக்கு பிறகு அதை ஓட்டுவதிலேயும் முடிவு செய்ய வேண்டியது. எனவே இது பொய்க்கால் குதிரையா, சண்டி குதிரையா, நொண்டி குதிரையா? நொண்டிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. சொன்ன உடனே அடுத்த உடனே நொண்டின்னு சொல்லிட்டார், உடல் ஊனமுற்றவர்களே வாங்கன்னு சொல்லாதீங்க. அந்த பழமொழிக்காக சொல்கிறேன். ஆகவே இந்த பழமொழியுடைய வேகத்துக்காக சொல்கிறேன். அதையும் குறிப்பாக உங்களுடைய எச்சரிக்கையோடு சொல்கிறேன். ஆகவே தான் எந்த குதிரைன்னு, அது ஓடக்கூடிய குதிரையா அல்லது பொய்க்கால் குதிரையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது யார் வேணாலும் ஆசைப்படலாம். அது மட்டும் இல்லை, யார் வேண்டுமானாலும் அரசியல் சட்டப்படி 25 வயது உள்ள ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தாராளமாக உண்டு. பைத்தியமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சில பேர் பைத்தியமாகவும் இருந்துட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது பதவி இல்லை, வைத்தியம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். சாதி எங்களுடைய பணியில் முதல் பணி ஜாதி ஒழிப்பு தான். அந்த ஜாதி ஒழிப்புக்கு தான் அண்மையில் மிக முக்கியமாக மறைமலை நகரில் ஏற்பட்ட மிக முக்கியமான அடிப்படை பாருங்க. மறைமலை நகரில், அந்த மறைமலை நகரில் ஜாதி ஒழிப்பு தீர்மானம், ஆணவ கொலைகள் வரணும், மற்றது நடக்கணும், அது அடிப்படையான ஒரு விஷயம், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை ஒரே வாரத்தில் எடுத்துக்கொண்டு அவர் செய்தார். ஒரு நீதிபதி அதனுடைய குழு போட்டிருக்கிறாங்க, அந்த பணி செய்கிறார்கள். இதுக்கிடையில் சொந்தத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் மிக முக்கியமாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்டமனுடைய வேகமாக செய்யக்கூடிய நிலைகள், இது அத்தனையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னமும் நாடு முழுவதும் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக செய்யக்கூடிய
ஒரே இயக்கம் இந்த இயக்கம்தான். அந்த பணி தான் எங்களுக்கு முதன்மையான பணி. ஆகவே அதை தொடர்ந்து நடத்துவோம். அந்த ஊர்க்காரங்க எங்களை சந்திச்சாலும் சந்திக்கலைன்னாலும் அதை தான் எடுத்து நாங்கள் சிறப்பாக செய்வோம். உங்கள் ஆலோசனைக்கு நன்றி, வணக்கம். அவ்வளோதான். பெண்கள் குறித்தான விஷயத்த சொன்னீங்க, முன்னேற்றம் சொல்லிட்டு ஆ? எப்படினாலும் பெண்களுக்கு அரசியல்ல வந்து முக்கியத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எம்எல்ஏ வேட்பாளர்களை வந்து செலக்ட் பண்ற விஷயத்துல வந்து தற்போதைய திமுக அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சட்டப்பேரவையில அதிகமான பெண்களை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு வழிவகுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாராளமாக அந்த 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 அரசுக்கு அதில் அக்கறையும் கவலையும் பொறுப்பும் இருக்குங்கிறது உதாரணம். பெண்களே கேட்காத அளவுக்கு 50% இடஒதுக்கீட்டை கடந்த உள்ளாட்சி துறையில் தந்தை பெரியார் கருத்துப்படி பெண்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேயராக பெண்கள், நகராட்சி தலைவராக பெண்கள் 50 விழுக்காட்டுக்கு போராட்டம் நடத்தலை. 50 விழுக்காடுக்கு மிக முக்கியமாக இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலே நடத்தியிருக்காங்க. ஆகவே அது செய்யக்கூடிய மனமும் கொள்கை தெளிவும் உறுதியும் இந்த ஆட்சிக்கும் முதல்வருக்கும் உண்டு. ஆகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.